ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாலேஜ் பாக்ஸ். டுடே நம்ம இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் டேப்போட ஸ்மார்ட் ஆர்ட் சார்ட் மற்றும் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இனிமேல் நாலேஜ் பாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ விதவுட் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இல்லஸ்ட்ரேஷனில் இருக்கிற அடுத்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்மார்ட் ஆர்ட் சார்ட் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்மார்ட் ஆர்ட். ஸோ ஸ்மார்ட் ஆர்ட் மோஸ்ட்லி வந்து டாக்குமெண்ட்ரி க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ப்ரொசஸ் காட்டுறதுக்கு, லைஃப் சர்க்கிள், ஹைராக்கி, ரிலேஷன்ஷிப் காட்டுறதுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் இதிலிருந்து டிசைன்ஸை வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற இடத்துல நீங்கள் டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணதும் ஸ்மார்ட் ஆர்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த டூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் தரப்பட்டிருக்குது. ஸோ கிரியேட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ரைட் டு லெஃப்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி, மூவ் அப், மூவ் டவுன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி பொசிஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் டைப் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஏரியாவில் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதிலே நீங்கள் செலக்ட் பண்ணதும் காட்டுற இந்த பேசிக் ஆப்ஷனில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ரைட், லெஃப்ட், சென்டர் அலைன்மெண்ட் இருக்குது, போல்ட், இட்டாலிக். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து சேஞ்சஸை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸ்மார்ட் ஆர்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணதும், ஸோ அது உங்களுக்கு பிடிக்கல, வேறொரு ஸ்மார்ட் ஆர்ட் சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்மார்ட் ஆர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்சஸை மேற்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஆர்ட் லே அவுட்டில் இருக்குது நிறைய ஆப்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து தரப்பட்டிருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் கலர் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஸ்மார்ட் ஆர்ட் டூலோட டிசைன் பார்ட் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ரீசெட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இங்கே கொடுத்த சேஞ்ச் பண்ண கிராஃபிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ரீசெட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறத கொடுத்தீங்கன்னா முன்னே நீங்கள் கொடுத்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும், கிட்டத்தட்ட அன்டூ மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஆர்ட் டூலோட ஃபார்மட் பார்க்கலாம். ஸோ ஃபார்மட்டும் ஆல்ரெடி நாங்கள் பார்த்த மாதிரி சேம் ப்ளஸ் ஷேப் ஸ்டைல், வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஆப்ஷன் இருக்குது. ஷேப்பில் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஷேப்ஸை வந்து இந்த ஏரியாவிலிருந்து திரும்பவும் இன்சர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ லார்ஜர், ஸ்மால் அப்படின்னு சொல்லியிருக்குது. சைஸை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் ஷேப்ஸில் தரப்பட்டிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஷேப் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு தேவையான போர்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான மாதிரி கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷேப் ஃபில், ஷேப் அவுட்லைன், ஷேப் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ ஷேப் ஃபில் உங்களுக்கு தேவையான மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஷேப் அவுட்லைனில் பார்டர் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் வந்து ஈஸியாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் ஆர்ட் ஸ்டைல். ஸோ இதில் நீங்கள் ப்ரீசெட் வேர்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ் வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ண வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் இருக்குது. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைலுக்கான டெக்ஸ்ட் ஃபில், டெக்ஸ்ட் அவுட்லைன், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் தரப்பட்டிருக்கிற ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்சஸை மேற்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் அரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனில் நாங்கள் ஆல்ரெடி பார்த்த பொசிஷன், ரெப், டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதையும் உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்சஸ் மேற்கொள்ளலாம், தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் பிக்சரோட இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டோட சைஸ் தரப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஏரியாலையும் சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதில் ஹைட் வெயிட் எல்லாமே வந்து
இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் இதுவரையும் பார்த்தது ஸ்மார்ட் ஆர்ட், எப்படி ஸ்மார்ட் ஆர்ட் இன்சர்ட் பண்ணுறது அண்ட் ஸ்மார்ட் ஆர்ட் டூல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது சார்ட் ஆப்ஷன். ஸோ சார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே வந்து இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நிறைய சார்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது, கொலம் சார்ட், லைன் சார்ட், பை சார்ட், பார் சார்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் நான் சர்ஃபேஸ் சார்ட் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் சர்ஃபேஸ் சார்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பை சார்ட், ஸோ நான் பார் சார்ட் ஒன்று வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான சார்ட்டை வந்து இந்த ஏரியாவிலிருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் எந்த மாதிரியான ஸ்டைல்ஸ் வரணும், ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் எது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு திரும்பவும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை கிளஸ்டர்ட் கொலம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு தேவையான மாதிரி கொலம்ஸை சேஞ்ச் பண்ணலாம். லைன் சார்ட் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் லைன் போடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ தென் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்சஸ் எல்லாமே வந்து மேற்கொண்டதும் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சார்ட் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் ஆகிரும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ட் வந்து இன்சர்ட் ஆகிருக்குது. ஸோ சார்ட் இன்சர்ட் ஆகினதும் இந்த சார்ட்டுக்கான எக்ஸல் ஃபைல் ஒன்று அப்படியே காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி கேட்டகரி என்ன கொடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குறது அப்படியே உங்களுடைய டாக்குமெண்ட்டில் சேஞ்ச் ஆகுறத பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய சார்ட்டில் வந்து சேஞ்சஸ் ஆகுறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து 2022, 23 அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து இருக்குது. இந்த ஏரியாவில் ஏல கொடுத்தது இந்த ஏரியாவில் சேஞ்சஸ் ஆகிருக்குது. ஸோ சீரீஸ் 1, 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் மேற்கொண்டு பார்க்கலாம் எந்த ஏரியாவில் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்சஸை எக்ஸல் டூல் ஷீட் அப்படியே வரும். ஸோ அதுலேயும் சேஞ்சஸை மேற்கொண்டு உங்களுக்கு தேவையான மாதிரி சார்ட்டை உங்களுக்கு தேவையான அளவில் சார்ட்டை செஞ்சுக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் சார்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சார்ட் டைட்டில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸ்போர்ட் ரேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து சார்ட்டோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெப் டெக்ஸ்ட் ஆப்ஷன் சார்ட்டுக்கும் இருக்குது. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்டில் உங்களுடைய சார்ட் எப்படி வரணும், எப்படி ப்ரீவியூ ஆகணுன்றதுக்கான ஆப்ஷன் தான் லேஅவுட் ஆப்ஷனில் காட்டப்படுது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் ஆப்ஷன் ஒன்று காட்டப்படுது. ஸோ இந்த ப்ளஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் எக்ஸஸ் வந்து கொடுத்துருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸஸ் எல்லாமே காட்டுது. எக்ஸஸ் டைட்டில் வந்து ஸோ இதில் உங்களுக்கு இந்த சைடு என்னத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுக்கலாம். ஸோ இந்த கோனரில் எக்ஸஸ்க்கான டைட்டிலில் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சார்ட் டைட்டில் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ சார்ட் டைட்டிலில் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த டேட்டா டேபிள் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த டேட்டாஸை வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ப்ரீவியூ ஆகும், எனேபிள் ஆகும், அப்படி இல்லைனால் டிசேபிள் ஆகும். ஸோ டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த டேபிள் அப்படியே வந்து உங்களுக்கு கீழே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் டேட்டா டேபிள்னு சொல்லக்கூடிய செக் பாக்ஸை டிக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எரர் பாஸ் காட்டப்படும். ஸோ நெக்ஸ்ட் ரீட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த கார்னரில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையுமே வந்து எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சார்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது ஹைடாகவே காணப்படும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டைல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டோட ஸ்டைலில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் இதை கொடுத்தா அந்த நீங்கள் எந்த சார்ட் ஸ்டைலை சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சார்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கலர் ஆப்ஷன். ஸோ இதில் தரப்பட்டிருக்கிற கலர் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சார்ட் செலக்ட் ஆகினதும் சார்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் மேலே எனேபிள் ஆகிரும். ஸோ அதில் 2 பார்ட் இருக்குது சார்ட் டூல்ஸில், டிசைன் அண்ட் ஃபார்மட். ஸோ டிசைன் டைப் நாங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த சார்ட்டோட லே அவுட் சேஞ்ச் பண்ணலாம். சார்ட் லேஅவுட்ஸ், எக்ஸஸ் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் பார்த்த எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அது தேவையாண்டால் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ குயிக் லே அவுட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்சஸை மேற்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இதுலேயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் டிசைனில் சார்ட் டிசைன்ஸ் வந்து தந்திருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு தேவையான மாதிரி சார்ட் டிசைன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஸ்விட்ச் ரோ கொலம். ஸோ இதில் கொலம்ஸ் ரோஸை மட்டும் தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கொலம் அண்ட் ரோஸை வந்து தனியாக பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் செலக்ட் டேட்டா. உங்களுக்கு தேவையான டேட்டாஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸல் சீட்டுக்கான டோட்டல் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதில் சேஞ்சஸ் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலும் சேஞ்சஸை மேற்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எடிட் டேட்டா அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ எடிட் டேட்டாவை கிளிக் பண்ணதும் சேம் எக்ஸல் ஃபைல் ப்ரீவியூ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி டேட்டாஸை வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் சேஞ்ச் சார்ட் டைப். ஸோ நீங்கள் பார் சார்ட் போட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த சார்ட் ரீப்ரசன்ட் பண்ணுற டீட்டெயில்ஸுக்கு பார் சார்ட் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு தேவையான மாதிரி சார்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற இவ்வளோ சார்ட்லேயுமே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி சார்ட்டை சேஞ்ச் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சார்ட் சேஞ்ச் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது சார்ட் டூல்ஸோட டிசைன் டேப். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மட் டேப் இருக்குது. ஃபார்மட் டேப்லேயும் ஆல்ரெடி பார்த்த எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய சார்ட் டேப்பை இன்னுமே வந்து மெருகூட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் டேப்போட லாஸ்ட் பார்ட் இருக்குது, டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வரக்கூடிய ஆப்ஷன் ஸ்க்ரீன் கிளிப்பிங் அப்படின்றத கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து டிசேபிள் ஆன மாதிரி காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான போர்ஷன்ஸை மட்டும் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எட் ஆகிரும். ஸோ இதுதான் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கான ஆப்ஷன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததும் ஸ்க்ரீன்ஷாட் செலக்ட் ஆகிருக்கிற சந்தர்ப்பத்தில் பிக்சர் டூல்ஸ் வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி பிக்சர் டூல்ஸில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல மேற்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் டேப்போட ஒவ்வொரு பாட்டையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.